வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் வெஞ்சர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வெஞ்சரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. எப்படி டாப்அப் பண்ணணும், எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் இந்த 3 லைன் இருக்குல்ல, மேலே அந்த படத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் இருக்குது. அதில் போய்ட்டு ஆட் ஃபண்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடுக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளானுக்கு பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த பிளான் டெபாசிட் அமௌண்ட்ற பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் 175 பண்ணேன், 175ன்னு டைப் பண்ணிட்டேன். இதில் யூடிஆர் நம்பர் இருக்கும்ல, அந்த யூடிஆர் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. இதில் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் ரிக்வஸ்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க 5 to 10 அதிகபட்சம் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் வருது ஸ்டார்டிங்கிறதுனால ½ அன் ஹவர் கூட வச்சுக்கோங்க. ½ அன் ஹவரில் உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களோட ஐடியை டேஷ்போர்டில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு பேலன்ஸுன்னு இந்த இடம் இருக்குது. இந்த ரெண்டாவது காலத்தில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டு இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஆட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக இங்கே போங்க. இதில் பாருங்கள் ஐடி ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கா, ஐடி ஆக்டிவ்னு இதில் போங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் உங்களுடைய ஐடி நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பேக்கேஜ் செலக்டடுன்னு இருக்கா, பேக்கேஜ் செலக்டடை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்க, எந்த பிளான், சில்வரா கோல்டா டைமண்டா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுங்க. சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் 175 போட்டேன். சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆன உடனே டேஷ்போர்டு பார்த்துட்டு உங்கள் பிளான் வந்துருச்சுன்னா இங்கே கீழே பாருங்கள் டாஸ்க் எப்படி பண்ணணும், டாஸ்க்கு டெய்லி டாஸ்க்குன்னு இருக்குது பாருங்கள். இந்த டெய்லி டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். உங்கள் பிளானுக்கு தகுந்த மாதிரி டாஸ்க் வரும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, டன்னுன்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா அந்த கிளிக் மீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 செகண்ட் வெயிட் பண்ணையில் இங்கே சப்மிட் பட்டன் வரும். அப்போது நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வரைக்கும் சப்மிட் பட்டன் வந்துருச்சா? இப்போ இதை கொடுங்க, சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. அடுத்து போங்க, அடுத்த டாஸ்க்குக்கு மூவ் பண்ணுங்கள். 7வது டாஸ்க்கு பண்ணுறோம். இப்படி 1 by 1 உங்கள் டாஸ்க்கை பூரா கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய மினிமம் வித்ட்ராவல் வந்தோடனே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது. தேங்க்யூ.